பாணியாளர்களை கொண்டு அடிக்கல் நாட்டிய யூனியன் சேர்மன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நயினார்பாளையம் கிராமத்தில் பொதுமக்களின் 20 ஆண்டுகால கோரிக்கையான பேருந்து நிலையத்தில் நிழற்குடையை அமைப்பதற்கான பணிக்கு 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை சின்னசேலம் யூனியன் சேர்மன் சத்தியமூர்த்தி மற்றும் கனகராஜ், நயினார்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்வின் போது அங்கு இருந்த தூய்மை பணியாளர்களின் கைகளில் செங்கற்களை கொண்டு அடிக்கல் நாட்ட செய்தும் நீரை ஊற்ற செய்தும் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. தூய்மை பணியாளர்களை அடிக்கல் நாட்ட செய்த சம்பவம் அங்கிருந்த மக்களிடையே பாராட்டை பெற்றது. மேலும் இந்த பேருந்து நிழற்குடை அமைக்கும் பணி 3 மாத காலத்திற்குள் முடித்திட வேண்டும் என யூனியன் சேர்மன் சத்தியமூர்த்தி ஒப்பந்ததாரரிடம் கூறினார். மேலும் பொதுமக்களின் 20 ஆண்டு கோரிக்கை தற்போது நிறைவேறியுள்ளதாக அப்பகுதி வாசிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.